பார்க்கின்ற காலடி சுவடுகள் ஒரு மனிதர் இந்த வழியாய் கடந்து போனார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த சுவடுகளுக்கு ஜீவனிருந்து பேசுமானால் அந்த அடிச்சுவடுகளுக்கு சொந்தக்காரர் யார் என்பதையும், எதற்காக இவ்வழியாய் கடந்து போனார் என்பதையும், அவர் கடந்து போன கால சூழ்நிலைகளையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும். தமிழக மண்ணில் சுவிசேஷத்திற்காய் தன் பாதங்களை பதித்த ஒரு சுவிசேஷகனின் அழகிய அடிச்சுவடுகள் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகின்றன. அந்த ஜீவனுள்ள அடிச்சுவடுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் மண்ணில் மறைந்த தேவ ஊழியர் கனம் எம்மி செரியனாவார். அப்பச்சன் என்று அநேகரால் அன்புடன் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசன் எம்மி செரியன் ஐயா அவர்கள் தெய்வத்தின் சொந்த நாடு என்று அறியப்படுகின்ற கேரள மாநிலத்தில் குரியனூரில் 1917 செப்டம்பர் 17 TM ஈசோ ஏலியம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல தன்னுடைய 9வது வயதில் செரியன் ஐயா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார். அவர் தமது 15வது வயதிலேயே சமஸ்கிருத மொழியை கற்று தேர்ந்து சிறந்த ஆசானாக நியமிக்கப்பட்டார். தன்னுடைய இள வயதிலிருந்தே கல்வி பயிலவும் பயிற்றுவிக்கவும் மிகுந்த ஆவலுள்ளவராய் திகழ்ந்தார். அவர் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் கும்பநாட்டில் நடந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போது தன்னுடைய ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்யவும் தேவனுடைய முழுநேர பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கும் சவாலான அழைப்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து தேவன் தம்முடைய தாசனை விக்கிரகப்பட்டணமான மதுரைக்கு வழி நடத்தினார். ஒரு பள்ளி ஆசிரியராக அல்ல, மாறாக அவருடைய ஸ்தானாபதியாகவும் வேத மாணவர்களுக்கு போதிக்கும் போதகராகவும் அனுப்பினார். 1943 தமிழக மக்களுக்கு கிறிஸ்து இயேசுவை அறிவிக்க விரும்பி மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்திறங்கினார். கோவில் நகரமான மதுரையில் திரும்பிய இடமெல்லாம் விக்கிரகங்கள், வானுயர கோபுரங்கள், மனிதனுடைய கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு முன்பதாக தண்டனிட்டு பணியும் அறியாமையுள்ள ஜனங்களின் இருளான நிலையை அவர் கண்டபோது ரயில் நிலையத்தின் எதிரில் உள்ள மங்கம்மா சத்திரத்தில் தங்கி தேவனுடைய கனமான ஊழியத்தை மதுரையில் தொடங்கினார். சில மாதங்களுக்கு பின்பு ஒரு வாடகை வீட்டில் அவர் குடியேறினார். 1944 அவருடைய மனைவியும் மதுரைக்கு வந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். கேரள மாநிலத்திலிருந்து முதலாக வெளி மாநிலத்திற்கு மிஷனரியாய் சென்ற தேவ ஊழியர் செரியனையா அவர்கள் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு சிறிய வீட்டில் 15 ரூபாய் வாடகைக்கு தங்கினார். அவர் தங்கியிருந்த இடத்தில் மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்திலும் பல பாடுகளின் வழியாய் அவர் கடந்து சென்றார். அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் சுவிசேஷ புத்தகங்கள் விற்று அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப பணத்தின் மூலமே குடும்பத்தை நடத்தினார். தெருவிலுள்ள இட்லி கடைகளில் இட்லி வாங்கி தங்கள் பசியை ஆற்ற அவர்கள் விரும்பினாலும் அதை கூட வாங்க காசு இல்லாமல் சீனி கிழங்கை வாங்கி சாப்பிட்டு தங்களின் பசியை ஆற்றினார்கள். ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதற்கு சாட்சியாக கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் அவருடைய ஊழியத்தை ஆசிர்வதித்திருக்கிறார். எம்மி செரியன் ஐயா அவர்களின் ஊழிய தரிசனமானது அவருடைய தேவனைப் போலவே பரந்த தரிசனமுடையது. சபை ஊழியம், YMEF, சுவிசேஷகன் மலையாள பத்திரிகை ஊழியம், சுவிசேஷகன் பாலர் சங்கம், மதுரை வேதாகம பாடசாலை, இப்படிப்பட்ட அநேக ஊழியங்களுக்கு வித்திட்டவர் கொச்சுசார் என்று அழைக்கப்பட்ட எம்மி செரியன் ஐயா அவர்கள். மதுரை வேதாகம பாடசாலை சுமார் 7 மாணவர்களோடு கூட 1956
55ஆம் ஆண்டு மதுரை மேலமாசி வீதியில் 2 சிறிய அறைகளும் ஒரு ஹாலும் உள்ள வாடகை கட்டிடத்தின் மாடியில் ஆரம்பிக்கப்பட்டது. செரியனையா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் தங்குவதற்கு ஒரு அறையும் வகுப்பு நடத்துகிறதற்கு மற்றொரு அறையும் பயன்படுத்தப்பட்டது. மாணவர்கள் ஹாலில் தங்கினார்கள். செரியனையா அவர்கள் தம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் போலவே மாணவர்களை நடத்தினார். அம்மச்சி அவர்களும் தன்னுடைய 8 பிள்ளைகளை கவனிப்பதோடு கூட மாணவர்களையும் கவனித்து போஷித்து நடத்தியது வேதாகம பாடசாலையின் மீதுள்ள அவர்களின் அர்ப்பணத்தை காட்டுகிறது. 1959 வேதாகம பாடசாலையானது மதுரை வானியர் சந்திலுள்ள சுவிசேஷ மன்றத்திற்கு மாற்றப்பட்டு 1984 வரை 25 ஆண்டுகள் அங்கு நடைபெற்றது. மதுரையில் தங்கியிருந்த மிஷனரி புளிஞ்சர் வேதாகம பாடசாலைக்காக சொந்தமாக மதுரை பைபாஸ் ரோட்டில் செரியனையா அவர்களுடைய பெயரில் ஒரு இடத்தை வாங்கி கொடுத்தார். 1981 செரியனையா அவர்கள் அதில் 15 சென்ட் இடத்தை தன்னுடைய சொந்த பணத்தினால் வாங்கி அங்கு பைபிள் பவனை கட்டினார். 1984 முதல் பைபிள் பவன் மாடியில் ஓலை செட் அமைத்து வேதாகம பாடசாலையானது அங்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1987 வேதாகம பாடசாலைக்காக ஒரு கட்டிடம் அங்கு கட்டப்பட்டது. அநேகருடைய வாழ்வில் சுவிசேஷ ஒளியை ஏற்றிய தேவ ஊழியர் செரியனையா அவர்கள் பிரகாசித்து அணைந்த தீபமாய் 1993 அக்டோபர் 2ஆம் தேதி தான் நேசித்து சேவித்த கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அவருடைய புதல்வர் சகோதரர் ஜோன்ஸ் செரியன் அவர்கள் குடும்பமாக மாணவர்களோடு கூட அங்கு தங்கி வேதாகம பாடசாலையின் பொறுப்பை கவனித்து வருகிறார். துவக்கத்தில் 4 மாத வகுப்புகளாக தொடங்கப்பட்ட பாடசாலை தற்போது 1 வருட வகுப்புகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 1 மாதம் சிறப்பு வகுப்புகளாக சகோதரிகளுக்காக நடைபெறுகிறது. இதன் ஆசிரியர்களாக தமிழகத்திலும் கேரளத்திலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உள்ள தேவ ஊழியர்கள் கடந்து வந்து மாணவர்களுக்கு வேதத்தின் சத்தியங்களை போதிக்கின்றார்கள். மதுரை வேதாகம பாடசாலையின் மூலமாக உருவாக்கப்பட்டு தேவனுடைய கரங்களில் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்களாய் தமிழகத்திலும் கேரளத்திலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஏன் உலகத்தின் பல நாடுகளிலும் கர்த்தருக்காய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அநேகர். தற்போது மதுரை வேதாகம பாடசாலை 50 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடுகிறது. இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் தேவ பிள்ளைகளான நாம் இன்னும் அதிகமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் நாம் தொடர வேண்டும். அதற்கு இந்த ஒரு நாள் முகாமானது எழுப்புதலாக அமையட்டும். வயல் நிலம் ஏராளமாய் விளைந்துள்ளது, அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் இந்த வாய்ப்பு சில காலம் மட்டுமே. ஆகவே நாம் செய்ய வேண்டிய வேலையின் பொறுப்பை உணர்ந்து துரிதமாய் செயல்படுவோம். நாமும் தேவனின் கரங்களில் பயன்பட்டு நம்முடைய வாழ்க்கையும் ஜீவனுள்ள அடிச்சுவடுகளாய் மாற ஜெபிப்போம். தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக.
La 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 la. எனக்குண்டொரு புதிய பாடல் பாட எனக்குண்டொரு உற்ப நண்பர் கூட எனக்குண்டொரு சொந்த தேசம் போக எனக்குண்டொரு நல்ல வீடு தங்க எனக்குண்டொரு புதிய பாடல் பாட எனக்குண்டொரு உற்ப நண்பர் கூட எனக்குண்டொரு சொந்த தேசம் போக எனக்குண்டொரு நல்ல வீடு தங்க இல்லை இல்லை நான் அந்நியனில்லை தொல்லையில் அலையும் மகதி இல்லை 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 நான் அந்நியனில்லை தொல்லையில் அலையும் மகதி இல்லை வல்லமை தேவன் என் பிதாவா நல்லவராய் எனக்குண்டு நித்தியம் வல்லமை தேவன் என் பிதாவா நல்லவராய் எனக்குண்டு நித்தியம் எனக்குண்டொரு புதிய பாடல் பாட எனக்குண்டொரு உற்ற நண்பர் கூட எனக்குண்டொரு சொந்த தேசம் போக எனக்குண்டொரு நல்ல வீடு தங்க மன்னாதி மன்னன் மனுசுதனாய் மண்ணினில் பாவியை தேடி வந்தான் மன்னாதி மன்னன் மனுசுதனா மண்ணினில் பாவியை தேடி வந்தார் உன்னதமான ஆசீரெல்லாம் ஒன்றும் குறையாது எனக்கு தந்தான் உன்னதமான ஆசீரெல்லாம் ஒன்றும் குறையாது எனக்கு தந்தார் எனக்குண்டொரு புதிய பாடல் பாட எனக்குண்டொரு உற்ற நண்பர் கூட எனக்குண்டொரு சொந்த தேசம் போக எனக்குண்டொரு நல்ல வீடு தங்க எனக்குண்டொரு புதிய பாடல் பாட எனக்குண்டொரு உற்ற நண்பர் கூட எனக்குண்டொரு சொந்த தேசம் போக எனக்குண்டொரு நல்ல வீடு தங்க